வெட்னஸ்டே நவிஷ்காக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்தது. அதனால சரின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பல. அவள் வீட்டில் இருந்தா அப்படின்னா டான் ஒரு 11:30 12 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பால் வேணும். அதுலேயும் வந்து ஃபீடிங் பாட்டிலில் தான் வேணும். நாங்களும் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியவே மாட்டேங்குது. எங்களுக்கும் ஏதாவது குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் வந்து சுக்குமல்லி காஃபி தான் வச்சேன். இந்த கருப்பட்டி வந்து பொள்ளாச்சிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆன மாதிரி ஆயிட்டுருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகிழினி லஞ்ச் பாக்ஸ்க்காக காலையிலேயே வந்து சாதம் வடிச்சிட்டேன். நான் சாப்பாடு எப்போதுமே எப்படி சூடு பண்ணுவேன்னா, ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு 5 to 7 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக அப்பா வடித்த சாதம் மாதிரியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவள் ரசம் கேட்டிருந்ததுனால ரச சாப்பாடு செஞ்சு அவரைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆனால் அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டு பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.